ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யுலிசஸ் அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃப்ரெட் லார்ட் டெனிசன். சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்ம ஆத்தர் வந்து 6th ஆகஸ்ட் 1809 வந்து இங்கிலாண்டில் பிறந்திருக்காங்க. இவர் வந்து கிரேட் பிரிட்டனில் வந்து பொயட் லாரியேட்டாக இருந்திருக்காரு. 1850லேருந்து 1892 வரை, அதாவது அவர் இறக்குற வரைக்கும் வந்து அவர் தான் இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு லீடிங் பொயட். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டோரியன் ஏஜ் தான் இவரோட ஏஜ். அதில் வந்து ஒரு லீடிங்கான பொயட்டாக இருந்திருக்காரு. இவர் வந்து ஸ்போக்ஸ்மேன் அண்ட் ப்ராம்பெட்டாகவும் இருந்திருக்காரு. அவரோட ஏஜில் வந்து இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராம்பெட்டாகவும் இருந்திருக்காரு. 6th அக்டோபர் 1892 வந்து நம்ம ஆத்தர் வந்து இறந்துருக்கிறாரு. நம்ம ஆத்தரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ஃப்ரெட் லார்ட் டெனிசன். நம்ம வந்து போமை பற்றி பார்த்தலாம். நம்மளோட போம் வந்து யுலிசஸ் வந்து 1842 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யுலிசஸ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஆல்ரெடி வந்து அப்பியர் ஆகிருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமர் எழுதின க்ரீக் எபிக் அப்படிங்கிற ஒர்க்லையும், டான்டியோட இட்டாலியன் எபிக் அப்படிங்கிறதுலையும் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் வந்து லாட்டினில் வந்து ஒடிசிட் அப்படிங்கிற அதுக்கு வந்து நமக்கு அர்த்தம் கொடுக்கும். யுலிசஸ் அப்படின்னா ஒடிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நேம் வந்து லாட்டினில் சொல்லுவாங்க. ஒடிசிஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரகிள் டு ரிட்டன் ஹோம். அதாவது அவங்களாம் எழுதின டான்டி எழுதின இட்டாலியன் எபிக்கில் வந்து யுலிசஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, ரிட்டன் டு ஹோம். அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, ஹோமுக்கு வந்து ரிட்டன் ஆகிறதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணது. ஆனால் நம்மளோட யுலிசஸ் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம சம்மரிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஸ்டான்ஸா வச்சு சம்மரி பார்த்துடலாம். அதாவது ஒரு பெரிய போம்னு கூட சொல்லலாம். இதில் வந்து இம்பார்ட்டண்டான ஸ்டான்ஸா வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அந்த சம்மரி வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து யுலிசஸ் வந்து ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷனாகவும் டல்லாகவும் இருக்கார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கண்ட்ரியோட கிங்கு. எந்த கண்ட்ரி அப்படின்னா, இத்தாக்கா, ITHACA. இது வந்து ஒன் வேர்டில் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவர் ரூல் பண்ண கண்ட்ரி பேர் வந்து இத்தாக்கா. அந்த கண்ட்ரியை வந்து ரூல் பண்ணுறது வந்து அவருக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, அவரை வந்து அந்த ஒரு கிங்காக இருக்கிறது வந்து அவரை போட்டு எதுலேயோ ட்ராப் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ராக்கியான ஐலாண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதாவது இத்தாக்காவை வந்து ஒரு ராக்கியான ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவரோட ஒய்ஃபுக்கும் வந்து ஓல்டு ஆகிட்டே போகிறாங்க. அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து வயசாகிட்டே இருக்குது, அவங்களும் வயசாகிட்டே இருக்காரு. அப்போ வந்து அவங்க ஒய்ஃபையும் வந்து அவர் தான் கூட இருந்து பார்க்காரு. ஆனால் இவரோட பீப்புள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாருன்னா, ஒரு அன்சிவிலைஸ்டான ஸ்டூப்பிடான பீப்புளாக இருக்காங்க. அவங்க எல்லாமே டெய்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வெல்த்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஸ்லீப் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் அவங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே தவிர மற்ற யூஸ்ஃபுல்லான எதையுமே வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யுலிசஸ் மறுபடியும் வந்து பழைய மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாராம். ஆல்ரெடி யுலிசஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரே வந்து அட்வென்ச்சர்ஸ்க்கு வந்து பெயர் போன கேரக்டர். அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ரொம்பவே ஒரு அட்வென்ச்சரஸான ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் யுலிசஸ். யுலிசஸ் வந்து வயசானதுக்கு அப்புறமும் மறுபடியும் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அவரோட கடைசி காலம் வர வந்து அவர் ட்ராவல் பண்ண ஆசைப்படுறாரு. அவர் லைஃப்பை வந்து ஒர்த்ஃபுல்லாக ஆக்கணும். ட்ராவல் பண்ணாதான் வந்து நம்ம லைஃபே வந்து ஒர்த்ஃபுல்லாக ஆகும். ஏதாவது அட்வென்ச்சரஸை வந்து நம்ம மீட் பண்ணுவோம், ட்ராவல் பண்ணுறது மூலயமா நிறைய பீப்புள்ஸை வந்து மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து அவரோட தாட். அவர் வந்து சஃபர் ஆன டைமில் கூட அவரோட ஃபேத்ஃபுல்லான க்ரூ மெம்பர்ஸ் இருந்தாங்க. க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து ட்ராவல் போகிறாங்க, சீ வாயேஜ்லாம் போகிறாங்க அப்படின்னா தனியாக போக மாட்டாங்க இல்லையா. ஒரு ஷிப் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு, க்ரூ மெம்பர்ஸ். இவர் வந்து கிங்குங்கிறதுனால நிறைய சோல்ஜர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போகிறாரு. அது அவங்களெல்லாம் தான் வந்து க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க கூட இருந்தால் அந்த சஃபரிங் கூட இவருக்கு வந்து ஒரு ஜாய்ஃபுல் மாதிரி இருக்குமா, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து தனியாக இருந்தாலுமே ஹாப்பியாக இருப்பார். ஏன் அப்படின்னா, அவர் வந்து ட்ராவலிங்கை என்ஜாய் பண்ணுறதுனால தனியாக இருந்தாலும் ஹாப்பியாக இருப்பார். யுலிசஸ் வந்து நிலத்தில் பயணம் பண்ணாலும் ரெய்னி சீசனில் கூட கடலில் பயப்படாமல் ட்ராவல் பண்ணுவாராம். ட்ராவல் பண்ணுறத வந்து தொடர்ந்துக்கிட்டே இருப்பார். அந்த இப்போ கடலில் போகிறோம் அப்படின்னா ஒரு ரெய்னி ஸ்ட்ராம் இருந்தாலும் அதை வந்து தொடர்ந்து அவரோட ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணி அதில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நிறைய பிளேஸ்க்கு போய் அங்கே உள்ள பீப்புள், அதாவது அவங்க ஒவ்வொரு வாயேஜுக்கும் போகும்போது அங்கே உள்ள பீப்புளை வந்து மீட் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைலு, ட்ரெடிஷன், கல்ச்சர், அவங்களோட பழக்கம் வழக்கம் எல்லாத்தையுமே வந்து அவங்கள வந்து கற்றுக்கிறாரு. அவங்களே வந்து ஒரு முறையாக அதாக இருந்தாலும் நிறைய பேரை வந்து பார்த்து அவர் வந்து கற்றுக்கிட்டாரு
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க உள்ள முறையை எல்லாமே முறைப்படி வந்து அவர் கற்றுக்கிட்டாரு. அவருக்கு வந்து தெரியும் இந்த பிளேஸில் வந்து பீப்புள்ஸ் எல்லாம் இப்படி இப்படி இருப்பாங்க, அவங்களோட கல்ச்சர் டைவர்சிட்டிலாம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டாராம். யுலிசஸ் வந்து அவரோட ஃபெல்லோ சோல்ஜர்ஸ், அவரோட ஹானரான ரெஸ்பெக்ட் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாமே ஜாய்ஃபுல்லாக வந்து இருந்தார். ட்ரோஜன் வாரில் வந்து ட்ரோஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார் உண்டு. அந்த வாரில் வந்து இவர் கூட ஃபைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதாவது ஆப்போனன்ட் டீமை வந்து எதிர்த்து இவருக்கு ஃபேவராக வந்து ஃபைட் பண்ண சோல்ஜர்ஸ், அவரோட ஃப்ரெண்டு, அப்புறம் ஹானரபிளான ரெஸ்பெக்டபிளான பர்சன் எல்லாமே வந்து அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த ட்ரோஜன் வாரில் கூட ரொம்பவே ஹாப்பியாக அவங்க வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யுலிசஸ் வந்து மீட் பண்ணதில் அவர் வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு. அவர் வந்து போட்ட சண்டையில் அவர் மீட் பண்ண பர்சன் இடத்துல எல்லாமே அவர் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக இருந்திருக்காரு, ஒரு இம்பேக்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த வேர்ல்டில் வந்து நிறைய பிளேஸ் பார்த்தாலும் ஆனாலும் அவர் இன்னும் பார்க்காத நிறைய ரீஜன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது கற்றது வந்து கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதை தான் யுலிசஸ் வந்து இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து நான் நிறைய ரீஜியனை வந்து பார்த்துருக்கேன், ஆனாலும் நான் பார்த்தது கொஞ்சம் தான், இன்னும் நான் பார்க்காத பிளேஸ் வந்து நிறையா இருக்குது, அங்கெல்லாம் நான் போய் ட்ராவல் பண்ணணும், அப்படின்னா தான் வந்து என்னோட டிசைருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நான் அந்த பிளேஸ்க்கெல்லாம் போய் பார்த்தா தான் எனக்குள்ளே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம லைஃப்பை வந்து டிஃபைன் பண்ணுறதே நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக தான். இப்போ வந்து நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னா நம்ம நிஜமாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஒரு அன்ஹாப்பியான, ஒரு போரிங்கான, அன்சாட்டிஸ்ஃபைடான லைஃப் தான் இருக்கும். இப்போ வந்து யுலிசஸோட அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் அவர் ஸ்டாப் பண்ணாருன்னா, அதாவது அவர் பண்ண ஆக்டிவிட்டீஸ் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணும்போது ஒரு போரான, அன்சாட்டிஸ்ஃபைடான லைஃப் தான் நான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த வாழ்க்கை வந்து அவருக்கு வந்து வாழ பிடிக்கல. நம்மளோட யுலிசஸ்க்கு வந்து ஒரே பிளேஸில் வந்து ஸ்டே பண்ண வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த போயம் வந்து ஒரு 3 பார்ட்டாக வந்து அவர் பிரித்து சொல்லுவார். ஃபஸ்ட்டு வந்து அவரை பற்றி சொல்லுவார், அப்புறம் வந்து அவரோட பையனை பற்றி சொல்லுவார், அப்புறம் அவரோட மெம்பர்ஸ் எல்லாம் மறுபடியும் திருப்பி கூப்பிடுற மாதிரி வாயேஜுக்கு வந்து கூப்பிடுற மாதிரி சொல்லுவார். அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிரோடு இருந்தால் மட்டும் நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. நம்ம வந்து ஏதாவது ஒரு செயல் மூலயமா நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து அமைதியாக ஒரு இடத்துல இருந்தோம்னா நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமே இல்லை, நம்ம வாழ்கிறதுக்கே அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யுலிசஸ் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஆல்ரெடி வயசாகிக்கிட்டே போகுது. அவரோட ஸ்ட்ரென்த்து, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, மென்டலி ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வராரு. அதனால் அவருக்கு வந்து டைம் கொஞ்சம் தான் இருக்குது. அவர் ஆசைப்பட்டது எல்லாமே செய்கிறதுக்கு, அதுக்குள்ளே வந்து அவர் ஆசைப்பட்டது எல்லாமே செஞ்சிடணும். அவர் சாகிறதுக்கு முன்னாடி நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவரே க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவருக்கு வந்து வயசாகிட்டே போயிட்டுருக்குன்னு அவரே சொல்கிறாரு. அவருக்கு வந்து சும்மா வீட்டில் இருக்கிறது வந்து வீட்டில் இருந்து சாப்பிட்டு தூங்க வந்து விருப்பமே இல்லை. ஒரு நார்மலான லைஃப் வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லை. மனுஷங்க பார்க்காத, அவங்க சிந்தனைக்கும் எட்ட முடியாத, நம்ம கற்பனையிலையும் நினைக்காத மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸான லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறாரு. எப்படி அப்படின்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து நம்ம கண் பார்வையை விட்டு மறையிற மாதிரி அவர் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் வந்து ஸ்டார்டிங்கில் அவரோட சன்னை பற்றி டிஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது 2வது பார்ட்டில் வந்து அவரோட சன்னை பற்றி வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணுவார். அவரோட சன் நேம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டெலிமேக்கஸ் அப்படிங்கிறது தான் அவரோட சன் நேம். மறுபடியும் சொல்கிறேன், அவரோட சன் நேம் வந்து டெலிமேக்கஸ். யுலிசஸோட சன் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டெலிமேக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். யுலிசஸ்க்கு அப்புறம் வந்து அவர் தான் வந்து இந்த நாட்டை வந்து ரூல் பண்ண போகிறார். ஏன்னா அவர் தான் கிங்கோட பையன் இல்லையா. அவரோட சன்னுனா வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். டெலிமேக்கஸ் வந்து ஒரு என்ன மாதிரி கிடையாது, அவன் ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு லவ்வர் கிடையாது. ஆனாலும் அவன் வந்து ஒரு நல்ல ரூலர், ரொம்பவே நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்த்துக்குவான். இந்த இத்தாக்கா பீப்புளை வந்து ரொம்பவே சிவிலைஸ்ட் ஆக்குவான், ஜென்டில் ஆக்குவான். அவங்களுக்கு வந்து தன்னோட வாழ்க்கையவே வந்து ஒரு சிவில் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இப்படி வந்து அவங்க வாழ்க்கையை கூட தியாகம் பண்ண சொல்லி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யுலிசஸ்க்கு வந்து அவன்கிட்ட, அதாவது டெலிமேக்கஸ் கிட்ட ஒரு சின்ன ஃபால்ட்டு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவன் ஒரு பர்ஃபெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டெலிமேக்கஸ்க்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அவனோட இத்தாக்கா பீப்புளையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவான், அவன் பேரண்ட்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட, யுலிசஸ் இறந்ததுக்கு அப்புறம் கூட இது வந்து கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னெல்லாம் கண்டினியூ ஆகும்னு சொல்கிறாருன்னா, அந்த பீப்புளை வந்து இப்போ எப்படி பார்த்துக்கிறானோ அதே மாதிரி தான் அதுக்கப்புறமும் பார்த்துக்குவான். அவர் வந்து கும்பிட்ட கடவுள், அவர்
வந்து ஆனர் பண்ண பீப்புள்ஸ் எல்லாமே இவனும் அதே மாதிரி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இவன் வந்து கண்டிப்பாக ஒரு ரூலரான ரோலுக்கு வந்து அவன் வந்து ஃபிட் ஆவான். ஆனால் நான் அப்படி கிடையாது. யுலிசஸ் ஆகிய நான் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் வந்து நான் பண்ணுவேன். நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். நான் வந்து அந்த ரோலுக்கு தான் செட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம யுலிசஸ் வந்து போர்ட்டை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரோட ஷிப் வந்து வந்துட்டுருக்கு ஒரு டார்க்கான சீ வாயேஜில். அவரோட ஃபார்மர் க்ரூ, அதாவது முன்னாடி வந்து அவர் ட்ராவல் பண்ணும்போது அவரோட க்ரூ மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாமே வந்து யுலிசஸ் கூட நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணாங்களாம். அவங்க ட்ராவல் வந்து ஹாப்பியாகவும் ஜாய்ஃபுல்லாகவும் இருக்குமா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டம் வந்தாலும், அதாவது ஒரு ட்ரபிள் இருந்தாலும் அதை வந்து அவங்க குட் லக் மாதிரி எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அப்ஸ்டாக்கிளாக இருந்தாலுமே ஒரு ரெசல்யூஷனாக அந்த அப்ஸ்டாக்கிளை கூட வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அவங்க வந்து பிரேவரியாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு கஷ்டத்தை கூட அவங்க வந்து பிரேவரியாக ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. யுலிசஸ் வந்து அவரோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு வயசாயிடுச்சு. ஏன்னா யுலிசஸ்க்கு வயசாயிடுச்சு, அவரோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு வந்து வயசாயிட்டே வருது. ஆனாலும் அவங்க வந்து திரும்பி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், மறுபடியும் வந்து அவங்க வந்து ரெஸ்பெக்டை வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து உங்களால் முடியும், ஹார்ட் ஒர்க் பண்ண வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து நம்ம 3rd பார்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். அவர் வந்து சீக்கிரம் நம்மலாம் வந்து செத்து போயிடுவோம். ஏன்னா நமக்கு வயசாயிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இன்னும் நம்மளோட சான்ஸ் வந்து முடியலை. நிறைய கிரேட்டரான திங்ஸ், அதாவது ஹீரோயிக்கான திங்ஸ் வந்து நம்ம நிறைய பண்ணலாம். நம்ம சாகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஒரு அட்வென்ச்சரஸான திங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இட்டாக்கா பீப்புளெலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இட்டாக்கா பீப்புளெலாம் வந்து அவங்க வீட்டில் வந்து லைட்ஸ் ஏற்றுறாங்க. ஏன் அப்படின்னா இட்டாக்காவில் வந்து நைட் ஆகுது, மூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுது. வானத்தில் வந்து மூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அந்த இட்டாக்காவோட போர்ட்டில் உள்ள கடல் அலை வந்து மர்மர் பண்ணுற மாதிரி இவருக்கு வந்து கேட்குதா. அந்த மர்மரிங் சவுண்டு வந்து யுலிசஸ் கிட்ட பேசுகிற மாதிரி யுலிசஸ் வந்து சொல்கிறாரு. யுலிசஸ் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட க்ரூ மெம்பர்ஸ் கூடயும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஆர்கியூ பண்ணுறாரு. என்னோட நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் வாயேஜுக்கு வாங்க, ஏன்னா நமக்கு வயசாயிடுச்சு, நம்ம வந்து அந்த வாயேஜில் இறந்து கூட போகலாம், என்னோட லாஸ்ட் வாயேஜுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம வந்து ஓல்ட் ஆகிட்டோம், ஆனாலும் இன்னும் வந்து நமக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அன்னோன் பிளேசஸ் இருக்குது. அந்த அன்னோன் ரீஜனுக்கு வந்து நம்ம பார்க்காத இடங்களுக்கு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுறாரு. இன்வைட் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷிப்புக்குள்ளே வந்து நம்ம போகலாம், மறுபடியும் வந்து நம்ம வாயேஜுக்கு நம்ம போகும்போது நம்ம நிறைய புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் அக்னாலேஜ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இந்த கப்பல் வந்து அந்த கடல் அலைகளில் வந்து மூழ்கி கூட போகலாம், நம்ம வந்து இறந்து கூட போகலாம். ஆனால் நம்ம அப்படி இறந்து போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சோலான இடத்துல தான் நம்ம போய் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அங்கே அவங்களோட ஓல்டு கம்பேனியனான வாரியர் ஆர்ச்சில் வந்து மீட் பண்ணுறதுக்கு கூட நமக்கு சான்ஸ் இருக்குது, நம்ம வந்து கண்டிப்பாக அவரை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வயசானதுனால அவங்களோட ஹீரோயிக் குவாலிட்டிஸ் வந்து குறைஞ்சிருக்கலாம், ஆனால் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அந்த குவாலிட்டி வந்து லாஸ் பண்ணலை. அவங்களுக்கு வந்து ஹீரோயிக் குவாலிட்டிஸ் குறைஞ்சிருக்கலாம், ஆனால் லாஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பழைய மாதிரி ஃபிசிக்கல் பவர் இல்லாமல் இருக்கலாம், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களோட இன்னர் சோலுக்கு, இன்னர் சைட்டுக்கு வந்து இன்னும் சேம் அந்த பழைய மென் மாதிரியே இன்னும் பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஹார்ட்டுக்கும் மைண்டுக்கும் அதே தைரியம் இருக்குது. அந்த டேஞ்சரையும் அப்ஸ்ட்ராக்களையும் எப்படி நம்ம வந்து தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ளே தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க பாடி மட்டும்தான் வீக்காக இருக்கே தவிர அவங்க ஸ்பிரிட் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அவங்க சாகிற வரைக்கும் அந்த ஸ்பிரிட் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் நம்ம மிச்சம் உள்ள காலங்களில் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், நம்ம வந்து வாயேஜுக்கு போய் நம்மளோட கோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம், நம்ம வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த போமை வந்து அவர் சொல்லி முடிக்கிறாரு. அதாவது என்னென்னா, நான் மறுபடியும் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அவரை பற்றி அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு, 2வது பார்ட்டில் அவர் சன் டெலிமேக்கர்ஸை பற்றி சொல்கிறாரு, 3வது வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி வாயேஜுக்கு கூப்பிடுறாரு, வயசானதுக்கப்புறமும் நம்ம வந்து சோர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. தீம்ஸ் பார்த்தலாம்: மார்ட்டாலிட்டி அண்ட் ஏஜிங், அட்வென்ச்சர், ஹீரோயிசம், ஓவர் கம்மிங் லிமிட்டேஷன். சம்மரி புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு போம் நாவலுக்கு வந்து சம்மரி வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.